ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் இப்போ நடக்க போகுதுங்க. அதுக்குண்டா நாளை குறிச்சாச்சு. அதாவது கரூர்ல அந்த துயரச் சம்பவம் நடைபெற்றிலிருந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் அவர்களை விமர்சிக்கக்கூடிய இந்த எதிரிகள்லாம் வைக்கக்கூடிய ஒரே குச்சாட்டு என்னன்னா, ஏன் இன்னும் விஜய் போய் நேரில் பார்க்கல? அந்த கரூர் மக்களை, பாதிப்படைந்த மக்களை நேரில் போய் பார்க்கறதுக்கு அவருக்கு என்ன வழி? அதாவது சுத்தி படுத்திருக்க எல்லா ரசிக தலைவர்களும் மொத்தம் எல்லாருமே போறாங்கல்ல, இவர் மட்டும் ஏன் போக மாட்டேங்காரு? இவனு அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கிறா? ஏன் கத்திய தலைக்கிற கத்திய வர போது ஏங்க பயந்து எடுக்கிற தைரியம் இல்லாத ஒரு கோலை இதுக்குள்ளே அரசு கட்சி அப்படி இப்படின்னு அவ்வாறு விமர்சனம். ஏட்டா வெண்ணமாவன்ல அவர் என்ன போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அனுமதி கொடுத்தாண்டா போவாரு. யாருக்குமே நீங்க வந்து வெளியில வர மாட்டேக்காரு, 12 மணி நேரம் வெளியில வர மாட்டேக்கான்னு சொல்லியே பெரிய பிரச்சனை இழுத்து விட்டீங்க. அவர் வந்தா என்ன நடக்குன்னு பாத்தீங்கல்ல, அதனாலதான் அவர் தங்கி எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருக்காரு. சோ இப்போ அவர் அங்க போக மாட்டேன்னு சொல்லல, திரும்ப அங்க போனாருன்னா ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சுன்னா யார் போய் சொல்றது? போக முன்னாடி இப்போ வரலாம்பீங்க, போனா அப்புறம் அவர் வந்து பாதுகாப்பு நிலையில போக அப்படின்னு அவரே சுத்துவீங்க. ஸோ அதனாலதான் முறைப்படி யாருக்குமே ஒரு பெரிய ஒரு துயரச்சம்பவம் நடைபெற்றது. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம காரணமாயிட்டேங்கிறது உள்ளுணர்வு அவருக்கு இருக்கு. ஸோ நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் தார்மீக பொறுப்பு இருக்குல்ல, வீடியோல அவர் சொல்லலை, அதாவது நானும் ஒரு வேலை காரணமாயிட்டனோ அப்படிங்கிற வார்த்தை கூட சொல்லலை. ஸோ அவர் இப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்டதுல பேசுறானுங்க. அவர் ஏன் அங்கே சொல்லலைன்னா அவர் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லியிருந்தாருன்னா இங்க எல்லாரும் ஒட்டுமொத்தம் அவர் தான் காரணம், அவரே சொல்லிட்டாரு பாருங்க வாயில அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் விஜய் காரணம் மூடி மறைச்சிருவீங்கல்ல, அப்படி எப்படி உண்மையை வெளிக்கொண்டுறது? அதனால அவர் அங்க சொல்லலை. ஆனா அவர் சொல்லாமலே அவர் செயலை கட்டுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் கட்சியிலிருந்து அடுத்த கட்டமா எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தாம அவர் அப்படியே அமைதி காத்திருக்காருன்னா, முதல்ல நம்ம அங்க போனுங்க, பாதிக்கப்பட்ட இடத்துல போய் நான் நின்றுட்டு மனசார நான் வருத்திட்டு அதுக்கப்புறம் என் கட்சி பணியை இதோட வேகமா நடத்துறேன்னு பொறுமை காத்தாரு. இன்னைக்கு அதற்கு முறைப்படி அனுமதி கேட்டிருக்காங்க. 13ஆம் தேதி மீண்டும் கரூர்ல கால் பதிக்கிறார் விஜய். சோ கரூர்ல தளபதி விஜய் கால் பதிச்சதுக்கு அப்புறம் மிரட்டலான செய்திகள்லாம் வெளியில வரும். வெயிட் பண்ணிட்டே இருங்க. நிறைய மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் கட்சிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் இருக்கு. பதவிகள் ஆட்கள் மாற்றம் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம கட்சி இன்னும் வீரியத்தோட உத்வேகத்தோட தளபதி விஜய் அவர்கள் ஏன் இவ்வளவு நாள் அமைதியா கேட்டீங்கன்னா அது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். நிறைய பேர் தார்மீக பொறுப்பெடுக்கல, வீடியோல பேசுறாங்கன்னா அவர் மனசுக்குள்ளேயே அவர் சொல்லல, செயல்ல காட்டாரு. இங்க வந்து அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம நிக்கணும், அவங்ககிட்ட போய் நம்ம மண்டாடி நம்ம நின்றுட்டு, ஏன்னா ஒரு வகையில அவரை பார்க்க வந்த கூட்டம் தானே, என்ன பார்க்க வந்த கூட்டம் 41 உயிர். ஸோ அதனால அவர் வந்து அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் அப்படி கொஞ்சம் அமைதியாக இருந்துருக்காரு. அங்கே போனதுக்கு அப்புறம் அவருடைய கட்சி இன்னும் பார்த்தீங்கன்னா அதிரடி உத்வேகத்தோட கிளம்பும். ஸோ இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பெருசா இப்போ அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் என்ன பண்ணிடுவாரு, இவர் என்ன மாற்றம் பண்ணிடுவாரு, இவரை பயத்தை காட்டியாச்சு. கட்சியில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க. இவர் கூட நிற்கிறவங்களும் 2ஆம் கட்ட தலைவர்களே பார்த்தீங்கன்னா பின்வாங்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் திரும்ப எப்படி மீண்டு எழுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2ஆம் கட்ட தலைவரை நம்பி விஜய் ஒன்று கட்சி ஆரம்பிச்சு வரலையே. ஸோ அப்போ அவர் யார் நம்பி கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு? அந்த மக்கள் நம்பி, தமிழ்நாட்டு மக்கள் நம்பி தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தார். ஸோ அந்த மக்கள் இப்பவும் அவரோட தான் நிற்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பிள்ளை ஒரு சம்பவம் நடைபெற்றதுக்கு அப்புறம் கூட அவர்கள் ஒருத்தர் கூட, அந்த பாதிப்படைந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் கூட அவர் குறை சொல்லலை. ஸோ அதுதான் மக்கள் அவர் உண்மையை நேசிக்கிறாங்க. அவரும் அந்த மக்கள் மேலே உண்மையா இருக்காரு. ஸோ அதுக்காக திரும்ப ஒரு உத்தியோகத்தோட அவர் கிளம்ப போறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில யாருமே எதிர்பார்த்த நேற்று எடப்பாடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில், நாமக்கல் நினைக்கிறேன், அங்க தங்களுடைய பிரச்சார கூட்டத்தில் அங்க வந்த மக்கள்ல சில பேர் இந்த தமிழை வச்சு கருத்துடைய தோழர்கள் அந்த டிஷர்ட் போட்டு அவங்க கொடியை பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு எடப்பாடி பார்த்தீங்கன்னா பாத்துங்கல்ல கொடி பறக்குதா அப்படின்னு தமிழை வச்சு கருத்துடைய கொடியை பார்த்து பிள்ளை சொல்லி போட்டாச்சு அப்படின்னு பயங்கரமா ஒரு குதிரை போட்டாரு. ஸோ இதான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் அப்பவும் கன்ஃபார்ம் ஆயிட்டு போல எடப்பாடி விஜயோடைய கூட்டணிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்ட்டு எதிரிகளுக்கெல்லாம் அடிவத்தில் ஒரு புளியா கிடைக்குது. நிறைய பேர் அதை பத்தி விமர்சனம் பண்றாங்க. எப்படி அவர் வந்து எடப்பாடி கூட சேருவாரு, அங்கதான் பிஜேபி இருக்க, பிஜேபி இல்லைனா கூட பரவாயில்ல, பிஜேபி எப்படி வந்து சேருவாரு அப்படி இப்படின்னு எதிரிகள் என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இவர் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு இப்ப உங்களோட கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரப்பா, அப்படி இப்படி சேரவான்னு சொல்லி மனசுக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க. யாகலாம் வளர்க்காங்க, வேண்டுதல் பயங்கரமா வச்சுட்டு இருக்காங்க அதை விஜய் அவர்கள் சேரக்கூடாதுன்ட்டு. எடப்பாடி அவர்கள் அவங்க ஏடிஎம்கே பிஜேபி இல்லாம ஆல்ரெடி விஜய் அவர்கள் எப்போ வருவார் தானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது 50 இருந்து இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ விஜய் அவர் சைட்ல இருந்தா பார்த்தீங்கன்னா அங்க பிடி கொடுக்காம பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னதுனால கண்டிப்பா போகவே மாட்டாரு அப்படிங்கிறதால இருந்துருச்சு. சரி இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பொதுவாக நம்ம பார்க்க போனா, அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவர் இதுக்கு முன்னாடியே கூட்டணி சொல்லிட்டாரு, கண்டிப்பா கூட்டணி தான் வைக்க போறாரு. அப்போ சிறந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் ராகுல் காந்தி அவங்க சைடு வந்து மூவ் பண்ற மாதிரி. ஆனா ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திமுக இப்போ அதிகமான எம்பி இருக்கு. ஸோ அதனால அவங்களோட கூட்டணி இருக்கிறதுனால, அவங்களுடைய கூட்டணி அவங்களுக்கு தேவைப்படுறதுனால விஜய் அவர்கிட்ட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேசையும் செய்றாங்க, ஆனால் பிடி கொடுக்க மாட்டேங்காங்க. ஸோ அதனால விஜய் அவர்கள் இந்த தருணத்துல விஜய் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சக்தி தேவைன்னு கேட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கரூர் சம்பவங்கிறது உண்மையிலே தளபதி விஜயோடைய வாழ்க்கையிலேயே என்னைக்குமே மாறாத ஒரு வடுவா தான் இருக்கும். அதில் எந்த ஒரு பாட்சிகத்துமே கிடையாது. ஸோ அப்போ உங்க நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் அமைதியா இருந்து கட்சியில வந்து நிறைய பேர் சைலண்டா இருக்கிறது தெரியாம இருக்கும்போது அப்போ அவர் வந்து கட்சியில வந்து பின்வாங்கிடுவாரு. ஸோ இப்படி ஒரு பரவலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா தளபதி விஜய் வந்து வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம்
கண்டிப்பா அவர் திரும்ப ரிவெஞ்ச் ஆவாரு, ரிவெஞ்ச் எடுத்து கண்டிப்பா வருவாரு. சரி, அப்படி ரிவெஞ்ச் எடுத்து அவர் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வாராரு அப்படின்னா எப்படிப்பட்டான ஒரு அதிரடியான அரசியலை பண்ணுவாரு? ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, சேக் ஆயிட்டு இருக்கு, கட்சி இப்படி இருக்கு, இந்த நிலைமையில அவர் தனியா நின்னாருன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்க முடியாது. கூட்டணிங்கிறது தேவை. ஆனா கூட்டணி எப்படி வைப்பாரு? இவர் தான் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி திமுக இதுக்கு ஆரம்பிச்சுட்டு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்குதுங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து எல்லாமே சேர்ந்து போட்டு விஜயவர்ல இந்த அரசியலை விட்டு ஒதுங்க வச்சிடணும், பின்வாங்க வச்சிடணும் அப்படிங்கிறதா கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறாங்க. விஜய் அவர்கள் இப்போ அவர் மைண்ட்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தாங்க முன்னெடுத்த நிலைப்பாட்டிலேயே கடைசி வரைக்கும் உறுதியா நின்று நம்ம அப்படியே தான் அரசியல பயணிக்கிற நிலைப்பாடு இருக்குமா? இல்லைன்னா தன்னை இப்படி பழிவாங்கின, அதாவது தன்னை பழிவாங்கினதை விட தன்னை நம்பிய மக்களுக்கு இப்படி ஒரு சேர்த்து ஏற்படுத்த காரணமா இருந்த அந்த எதிரிகளை சும்மா விடக்கூடாது, இனிமேல் ஒருத்தரையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த உயிருக்கும் எந்த ஒரு சேதமும் ஆகக்கூடாது, இந்த 41 வீடு தான் கடைசியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருமா இல்லையா? அதாவது நம்ம முன்னாடி இருக்கிற அதே ஸ்டாண்டர்ட் நிலையை நம்ம அரசியல் கொண்டு போகணுங்கிறத, ஸோ அதே நிலைப்போட தான் இப்பவும் இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே நிலைப்போட தான் இருப்பாரு. ஆனா அது சின்ன ஒரு மாற்றங்கள் அவருக்குள்ள ஒரு உத்வேகம் கண்டிப்பா பிறக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் யாருடைய கூட்டணியை இது வரைக்கும் உறுதி செய்யல. அதான் நிதர்சனமான உண்மை. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல அவர் எடுத்த முடிவுல மாற்றமா போயிட்டு அவர் கூட்டணியில அறிவிச்சிட மாட்டாரு. இன்னுமே ஒரு டைம் இருக்கு. இன்னுமே ரிவெஞ்ச் எடுத்து அவர் வந்து சண்டை செய்யணும் பார்ப்பாரு. முடியாத பட்சத்துல கூட்டணி மாறலாம். ஆனா என்னோட ஆசை என்ன, அதாவது தளபதி விஜயோட தோழர்கள் கேட்டீங்கன்னா, நீங்க யாரோட கூட்டணி வச்சாலும் உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம். அதான் ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவுக்குள்ள அதாவது உங்களை அரசு விட்டே ஒதுக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அதுக்காக ஒரு 41 உயிர் போயிடுச்சு இல்ல. ஸோ இனிமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே அப்படி ஒரு சாவு நடக்கக்கூடாது. அப்போ அதுக்கு அந்த எதிரிகள் வந்து திரும்பியும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதனால எந்த காலத்துல எதிரிகள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா நீங்க கூட்டணி பலத்தோட போய் சேரணும். அந்த கூட்டணி எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, நாங்க உங்களை ஆதரிக்கும் அப்படிங்கிறதா இப்ப என்னுடைய ஆசை. இதுதான் பாத்தீங்கன்னா தளபதியோட தோணும். நிறைய பேர் இதான் ஆசைக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொள்கை இல்ல, அவர் வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொள்கை பாஜக சொல்லிட்டாரு, ஏடிபி விமர்சிட்டாரு. ஸோ இப்போ எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதெல்லாம் வேண்டாம், நீங்க வைங்க. நீங்க எந்த கூட்டணியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வைங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த 2026 தேர்தலை பொறுக்கும் தளபதி விஜய் அவர்களால் மட்டும்தான் இங்க யார் ஜெயிக்க போறாங்கிறத நிர்ணயிக்கிற இடத்துல அவர் தான் இருக்காரு. அவர் எந்த டீமோட கூட்டணி வைக்க போறாரோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. அது யாருங்கிறதா இப்போ வந்து பயங்கர இதா போயிட்டு இருக்கு. எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்கன்னா, இல்ல அவர் ராகுல் காந்தி கிட்ட தான் முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு நட்புறவுல இருக்காரு, ராகுல் காந்தி கூட தான் இப்போ கூட போன்ல பேசினாரு, கூட்டணிக்கு அங்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றாங்க. நம்மளை பத்தி என்ன கேட்டீங்கன்னா, இந்த காங்கிரஸ்ல கூட்டணிக்கிறது எனக்கு எப்பயுமே பிடிக்காது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி இப்ப இவரோட தொடர்பு இருக்கு சொல்ற நேரத்துல ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் கூட நெருக்கமா தான் இருக்காரு. இங்க ஒண்ணு புரிஞ்சு விடணும். ஸ்டாலின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல இருந்து அதிகமான எம்பிக்கள் அவர் சப்போர்ட்டா இருக்காங்க. சோ அவர் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல விஜயோட பேருவாரு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு பேச்சுவார்த்தை தந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி பிஜேபியோடைய இப்ப அமித்ஷா வந்து விஜய் அவர்கள் இந்த பிரச்சனைல போன்ல பேசுறதாக ஒரு நியூஸ் வருது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு பலம் தரக்கூடிய மாதிரி யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, யாரோட சப்போர்ட்டை நீங்க திரும்ப அதிரடியா வந்து இந்த திமுகவை படுபாதால தள்ள முடியுமோ அவங்க கூட கூட்டணி வைங்க. ஸோ அது நாங்கள் முழுமையாக சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப அரசியலுக்குள்ள வரணும், அரசியலாக பண்ணணும். இதோட பயங்கர ஒரு உத்வேகத்தோட உங்களுக்கு எந்த அளவுக்கு எவன் விமர்சனா அவனுக்குலாம் செருப்படி கொடுக்குற மாதிரி நீங்கள் திரும்ப ஒரு அரசியலை முன்னெடுக்கணுங்கிறத என்னுடைய ஆசை. அப்போ எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டான்னு சொல்றாரு. அப்போ அது வந்து உண்மை கிடையாதா? அப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி உறுதியாகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் உறுதியாகலை. அதாவது ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடந்துக்கலாம். விஜய் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல உங்களா துணையா இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். சரி சார் அப்படின்னு ஒரு நன்றி அவர் தெரிவிச்சிருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கும். இதை வச்சுட்டு ஏன்னா இவங்க தான் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே. ஸோ அதனால ஆசைப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஆதரவு விஜய் அவருக்கு தெரிவிச்சுட்டு பேசுறதுனால தளபதியோட தோழர்கள் அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த பக்கத்துல இருக்கிறவங்க அந்த கட்சியோட மீட்டிங் நடக்கும்போது அங்க போயிட்டு தளபதியோட கொடி காட்டிக்கலாம். இதெல்லாம் சாதாரணம். பாத்தீங்கன்னா எதார்த்தம் நடக்கிறது தானே. எல்லாமே ஒட்டுமொத்தமா அவரை எதுக்கும் போது இந்த ஆள் தான் ஏன் சப்போர்ட்டா நிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி கூட தோழர்கள் அங்க போயிருக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லிருக்கலாம். அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும், விஜய் அவர் கண்டிப்பா நம்மகிட்ட வருவார்னு. ஆனா இது வரைக்குமே அது உறுதி செய்யப்படலை. அதனால அது எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம். இன்னுமே தளபதி விஜய் அவர்கள் எதுவா இருந்தாலும் அங்கே கரூர்ல 13ஆம் தேதி போனதுக்கு அப்புறம் தான் எந்த முடிவா இருந்தாலும் இருக்கும். அது எல்லா முடிவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வீரியத்தோட இருக்கும். ஆனா எல்லா முடிவுலையும் பார்த்தீங்கன்னா அப்போ கூட அவர் அறிவிப்பாரு கேட்டீங்கன்னா என்ன பத்தி அறிவிக்க மாட்டாரு. டிசம்பர் மாசம் தான் எல்லாமே முடிவு தெரியும். அமித்ஷா அவர்கள் பேசுறது உண்மைதான், ராகுல் காந்தி பேசுறது உண்மைதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு நிலை நடக்கும் போது அவரை கான்டெக்ட் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா கூட்டணிங்கிறது இந்த உறுதி செய்யப்படல. முடிஞ்ச அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் தனியா அவர் முதல்ல சொன்ன அந்த கூட்டணி சொன்னார்ல, கொள்கை எதிரி பாஜக சொன்னார்ல, இந்த மாதிரி தான் போக முயற்சி பண்ணுவார். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே டிசம்பர் ஜனவரியில் தான் உறுதி செய்யப்படும். அந்த டைம்ல தான் தெரியும் எப்படிங்கிறது. அவருக்குள்ளான கண்டிப்பா ஒரு உறுதித்தன்மைங்கிறது ஒண்ணு இருக்கு. தன்னை எதிர்த்து தன்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனவங்கள வீட்டுக்கு அனுப்பிடணும், அவங்களுக்கு அரசியல் விட்டு அகற்றுங்கிற எண்ணம். ஸோ அது நடக்குமா, அதுக்கு என்ன மாதிரி முடிவில் அவர் மேற்கொள்ள போறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.
ஸோ இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நான் பேசின கருத்துல ஏதாவது மாற்று கருத்துருக்கு, சரி தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.